எனக்கு இருக்கிற திறமைக்கும் என்னால் கமர்ஷியல் மேட்டர் பண்ண முடியாதுங்கிற ஒரு உணர்வு வந்துருச்சு. அந்த மாதிரி டான்ஸ் பண்ணி ஃபைட் பண்ணி சின்ன வயசில் நல்லா நான் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஐவ் ஆல்வேஸ் கான் ஃபார் கான்டென்ட். தட் இஸ் ஸ்டார்டிங் இன் 2009. அப்போலேருந்து உங்களால் டான்ஸ் பண்ண முடியாது சின்ன வயசில்? ஐயங்க ரொம்ப கேவலமான ஏங்க அலைப்பாயுதே மின்னலோட நான் நிறுத்திட்டேன்ல. தேரடி வீதியிலலாம் குதிச்சிருக்கேனே தவிர நடிக்கலாம் முடியாது. பிருந்தா மேடமே சொல்லியிருக்காங்க, உனக்கு கௌரியோகிராஃப் பண்ணணும் நான் டபுள் வாங்க போகிறேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் எனக்கு வராது. அதை வச்சு நான் என் டான்ஸிங்லாம் வச்சு மக்களோட மனசை கவர்க்கிறதுலாம் சான்ஸே கிடையாதுங்க. ஸோ ஐ வென்ட் டு கேரக்டர் ரோல்ஸ். நவ் நான் பண்ணுற கதைகளோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு பி அஹெட் ஆஃப் த கர்வ். அஹெட் ஆஃப் த கர்வ்னா சோஷியல் மீடியா வந்துருச்சு, மக்கள் யங்ஸ்டர் இப்படி மாற போகிறாங்க, இந்தியாவோட மக்களோட யூத் இவ்வளோ பவர்ஃபுல் ஆகிட்டாங்க, உலகம் முழுக்க பேர் சம்பாதிக்கிறாங்க, இவங்களுக்கு எந்த மாதிரி படம் பிடிக்கும் அப்படிங்கிறது யோசிக்கிறதுலே எனக்கு பாதி டைம் போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி படங்கள் பண்ணணுன்னு நான் முடிவு பண்ணப்புறம் என்னோடய இயக்குனரும் என்னோடய ஸ்டோரி டெல்லரும் அந்த லெவல் வரத்துக்கு நான் வெயிட் பண்ணணும். அவங்களுக்கு நான் பேசிகிட்டே இருப்பேன், வாங்கடா இதை பற்றி யோசிங்கடா, இந்த அளவு பாருங்கள், எல்லாமே கிராமம் கதையாக இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். என்ன சொல்ல வரேன்னா சார், இப்போ நம்ம இந்தியன் படத்தில் வந்து நம்மளால் ஒரு ஜெய்சங்கர் மாதிரி கதாபாத்திரத்தை பற்றி நம்மளால் யோசிக்கவே முடியல. புரியுதா உங்களுக்கு? ஜெய்சங்கர்னு ஒரு ஆள் வந்து உலக மீடியாவே வந்து கண்ணுக்குள்ளே விரல் வச்சு ஆட்டுறாருன்னா அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அது நம்மளால் ப்ரீஎம்ப்ட் பண்ண முடியல. ஹாலிவுட் என்ன பண்ணுறதுன்னா அந்த மாதிரி கேரக்டரை ப்ரீஎம்ப்ட் பண்ணி அதை உருவாக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஐ வாண்டட் டு மேக் ஷூர் தட் மை ஸ்டோரிஸ் ஆர் ஹெட் ஆஃப் த கர்வ். ஏன்னா தட் இஸ் வேர் மை டேலண்ட் இஸ். ரைட். That waiting period is lot. And anybody will tell you, Krishna will tell you, நம்ம எப்போ அந்த படத்தை யோசித்தோம், எப்போ ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்க வேண்டியது இந்த படம். அதே மாதிரி ராக்கெட்ரி கூட தான் 2017 ஸ்டார்ட் பண்ணி 2022 ரிலீஸ் ஆகுது. நடுவில் கோவிட் வருது. ஸோ நம்ம ரிலீஸ் டைமிங் பிளான் பண்ண முடியாது, அது தானாகவே அமையிறது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா 3 பயோபிக் சேர்ந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆல்தோ ஐ ஹவ் ஃபினிஷ்ட் 4 films in between. ரைட். Because I can't talk about it, but big films I have done in between. ஸோ அது வந்து ரெடியாகி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, இல்லை சிலது வந்து மார்க்கெட்டிங்காக லேட் ஆகுது. அதனால தான் தொடர்ந்து இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகிறதுனால இட் லுக்ஸ் லைக் இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஃபில்ம், பட் தட் இஸ் நாட் த ரீசன். தட் இஸ் நாட் த ரீசன். ஓகே. பட் வென் இந்த மாதிரி தொடர வரும்போது இந்த பயோபிக்ஸ், சி வி ஹாவ் சோஷியல் மீடியா பற்றி பேசுனீங்க, வி ஹாவ் அ வெரி போலரைஸ்ட் சோஷியல் மீடியா நவ். பிகாஸ் இப்படியும் பேசுவாங்க அப்படியும் பேசுவாங்க. ஸோ இப்போ துரந்தர் பற்றி ஐ பர்சனலி லவ் த 2 films பிகாஸ் நான் வந்து அதை படமாக பார்த்தேன். பட் நிறைய பேர் வந்து அதை பொலிட்டிக்கல் ப்ராப்பகண்டாவாக பார்த்தாங்க. நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு ப்ரோ இண்டியன் கவர்மெண்ட் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி படங்களை நடிக்கிறவங்க அவங்க ஃபேஸ்புக் அவங்க இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க, சங்கின்னு கூப்பிடுறாங்க. தேர் இஸ் அ லாட் ஆஃப் லேபலிங், தேர் இஸ் அ லாட் ஆஃப் எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது. இப்போது முன்னாடி வந்து ரிவ்யூவர்ஸ் தான் ஏதோ 4 பேர் பேசிகிட்டு இருப்பாங்க ஒரு படத்தை பற்றி. இப்போ வந்து எவ்ரிபடி டாக்ஸ் அண்ட் ஐம் நாட் சேயிங் தட்ஸ் ராங், பட் இதில் வந்து ஹவு டு யூ டூ த ஃபில்டரிங்? பிகாஸ் இப்போது சோஷியல் மீடியா போகிறீங்க, ஒரு 100 கமெண்ட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இல்லை போஸ்ட்ஸ் இருக்குது, அதில் எது ரெலவெண்ட் இல்லைன்னு நீங்கள் அந்த ஃபில்டரிங் எப்படி பண்ணுறீங்க? அது கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. யார் என்ன காமெண்ட் பண்ணுறாங்க, அவங்க எப்போ அந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஃபாலோவர்ஸ்னு பார்த்தா அது வந்து பாட்டா இல்லை பெய்டா அப்படிங்கிறது தெரியுது ரொம்ப ஈஸி. பட் தட் இஸ் நாட் மை பாயிண்ட். மை பாயிண்ட் இஸ் எவ்ரிபடி இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் தேர் கண்டிஷனிங். ரைட். எனக்கு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நம்ம நாட்டு தான் முக்கியம், நம்ம நாட்டில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அவங்க அதை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோடய போஸ்ட்டாக இருக்கட்டும், என்னோடய இன்டர்வியூவாக இருக்கட்டும், நான் யாரை பற்றி எந்த பார்ட்டி பற்றியும் எந்த பொலிட்டிஷியன் பற்றியும் எந்த லீடர் பற்றியும் தவறாக சொன்னதே கிடையாது. யாராவது நல்லது செஞ்சால், இப்போது ஸ்டாலின் சார் ஒரு பயங்கரமான நல்ல விஷயம், உடனடியாக அந்த பாராட்டு பற்றி நான் போட்டுருவேன். யார் நல்லது செய்கிறாங்களோ அதை பற்றி நான் நல்லது தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எனக்கு எதை பற்றி டவுட் இல்லையோ அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஸோ ஒரு எலெக்ட் ஆகி ஒருத்தர் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் இல்லை சீஃப் மினிஸ்டர் வந்துட்டார்னா அவரை சப்போர்ட் பண்ணுறது என்னோடய கடமைன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் எந்த பார்ட்டியும் என்னை வந்து பப்ளிசிட்டி பண்ணு, எனக்கு ஜாயின் பண்ணு, இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி நேஷனல் லெவலில் யாருமே என்னை இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது, சொன்னதும் கிடையாது, இன்ட்ரூ பண்ணது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி கமெண்ட்ஸ் படிக்கும்போது சரி அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆதங்கம் இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்கன்னு தான் தோணுது தவிர, பட் தட் இஸ் நாட் எஃபெக்ட் மை டிசிஷன் மேக்கிங். ஓகே. ஐ டோன்ட் நோ வாட் இட் மீன்ஸ். இப்போ நம்ம ஒரு நாட்டில் நல்லது நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிக்கிறாருன்னா நாட்டுக்கு பேர் கொண்டு வராங்கன்னா அதை பற்றி போஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறது எனக்கு I think it feels right. If somebody is making me feel bad about that, then I want to question their intent. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு நான் புரியணும்னு ஆசைப்படுறேன்.
ஏன்னா ஒரு ஸ்பேஸ்க்கு போயிடுறாங்க சந்திர அதுக்கெல்லாம் நீங்கள் தப்பான காமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் நீங்கள் யாருன்னு தான் கேட்க வேண்டியது இருக்காரு. பட் ஐ டோன்ட் ஹேவ் எனி அதர் வாய்ஸ். இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த துரந்தர் இஸ் ப்ராப்பகண்டா அந்த மாதிரி நம்பி இஸ் ப்ரோ லைக் ரொம்ப இந்தியனாக இருக்குது, இந்தியன் கஸ்டம்ஸ்லாம் காமிக்குது, ஆர் ஜிடி நாயுடு வந்து சம்திங் தே கேன் சே எனி திங். ஹவு டு லுக் அட் தீஸ்? ஹவு இஸ் இட் ஒரு இந்தியனாக இருக்கிறது தவிர எப்படி இருக்க முடியும்னு எனக்கு புரியல. ஒவ்வொரு இந்தியனாக இருக்கிறது வந்து எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலைங்க. அது ரொம்ப நான் இந்தியனாக இருக்கேன்னு காட்டக்கூடாதா, அது எனக்கு புரியல. ஏன்னா அது கண்டிஷன் எனக்கு கிடையாது. ஸோ இருக்கிறத நம்ம காட்டியிருக்கோம். இரண்டாவது வந்து இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாகவே நான் சொல்லலை. பேசிக்கலி எனக்கு அது புரிய மாட்டேங்கிறது. துரேந்தர்னு ஒரு படம் வந்து பாகிஸ்தானில் பேஸ் பண்ணியிருக்கு. அங்கே இருக்கிற நல்லது கெட்டதுனால நடந்துகிட்ருக்கு, இந்தியாவில் நடக்கிற மாதிரி. ஸோ அதில் என்ன ப்ராப்பகண்டா அப்படின்னு எனக்கு புரியல. நம்பி சார் வந்து உண்மையான வாழ்க்கையில் சொல்கிற விஷயங்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து நம்ம தனியாக அதை நுழைக்கலை. ஹவு கேன் ஐ பி ஆனஸ்ட் டு தி ஸ்டோரி when I feel afraid of being who really is? அவர் இன்னைக்கு கோவில் போகிறாரா இல்லையாங்கிறது நம்ம இப்போ ஜிடி நாயுடு வந்து நாஸ்திகர், அதனால் அது காட்ட முடியாது நம்ம அதில் அந்த மாதிரி. ஸோ ஐ ஹேவ் டு பி ட்ரூ டு த கேரக்டர். ஸோ ஐ எம் நாட் ஷோயிங் எம் ப்ரேயிங் அண்ட் எவ்ரி திங். கரெக்டாக அது நம்ம எப்போவுமே வெரி ட்ரூ டு த கேரக்டர். அதனால் எனக்கு வந்து கடவுள் பக்தி இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லை இருக்கிறதுன்னு கூட சொல்ல முடியாது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஐ எம் an actor. My job is to portray what it is. And my personal opinion is I just want to enhance all the good things about India. That cannot be a crime. That is not a